யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பெரியவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில ராஜா அப்பா நீர் வந்து ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிற தானம் உடைய மகனை மறைத்து அப்பா ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிறதான எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே செவிகள் திறக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாயும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாயும் நீ மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. காதேஸ் வனாந்தரத்தை ஆண்டவரே அப்பா சோத்திர ராஜா ஆண்டவரே முடிக்கிறதான உங்களுடைய ஆண்டவரே சோத்திர வார்த்தை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பெண்மான்களை ஈன்றதான உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கேதுரு மரங்களை குடிக்கிற உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அப்பா ஒரு உயிர் வீழ்ச்சி உண்டாகும்படியான உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை இறங்கி வந்து இங்கே கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா மந்தத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், கணனத்தின் ஆவிகள் ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அப்பா கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே வேற ஒரு டிஸ்டர்ப்ஸ் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறோம் ஐயா. ஒரு மனதோடு ஆண்டவரே அதை கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரர் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய காரியத்துல ஒரு மேன்மையை பார்க்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சகல துதிகள மகிமை உமக்கே செலுத்துறோம் ஏசப்பா. உங்களை செபிக்கிறோம் எங்கள் சூழல் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். சோ போன வாரம் என்ன டாபிக் பார்த்தோம்னா பரிசுத்தம். ஓகே ஓகே. இந்த வாரம் குட் ஷெப்பர்ட் நல்ல மேய்ப்பன். என்ன பார்க்க போறோம்? நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் யாரு? ஏசப்பா. அவருக்கு ஏன் நல்ல மேய்ப்பன் பேர் வந்துச்சு? சூப்பர். ஓகே ஓகே. ஸோ சரி, ரெண்டு காரியத்தை குறித்து இன்னைக்கு பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 23:1 ஜெரேமியா. என் மேய்ச்சலின் ஆடுகளை கொடுத்த சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த சிஸ்டர் படிங்க, ஆண்டி படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புகளுக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இது எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய பொய்யான தீர்க்கதரிசிகளை குறித்தும் பொய்யான மேய்ப்பர்களை குறித்தும் அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறார். அதாவது தேவன் ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். யாரு? ஏசப்பா ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அது பாத்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். யோவான் 10:11. யோவான் 10:11. படிங்க ஆண்டி, அது கீழே அப்படியே. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனா கூலிக்காக வேலை செய்கிறவனா அல்ல,
வானாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். போதாண்டி. ஸோ இங்க ஆடுகளை குறித்து தேவன் பேசுறாரு. அது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா என்னவா இருந்துச்சுன்னா அது ஆடு மேய்க்கிறது தான் இருந்துச்சு. அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆடு மேய்ப்பர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு தொழிலும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆடுகளை மேய்க்கிறவர்களா இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்போட சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? ஆடு மேய்க்கிறவர்களா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவும் என்ன பண்றாருன்னா ஆடை தான் மேய்ச்சிட்டு இருக்கிறார். அவருடைய சகோதரர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நாட்கள் கடந்து போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு தூரமாய் விலகி போய்கொண்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க எகிப்து தேசத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வரும் பொழுது அது ஒரு கூட்ட ஜனமாய் இருந்தாலும், அதாவது மோசே என்கிற ஒரு மேய்ப்பர் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இருந்தார். ஆனா இந்த மோசேவை தான் அவங்க நம்பினாங்களே தவிர தேவனை நம்பவில்லை. அதான் என்ன சொல்றாங்கன்னா, மோசே 40 நாள் அந்த மலையில போய் தேவனோட சஞ்சரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நம்மளை கூட்டிட்டு வந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால நம்ம ஒரு கன்றுக்குட்டியை செய்வோம். நம்மளை எகிப்து தேசத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்தது இந்த கன்றுக்குட்டி என்று தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டார்? அதாவது அந்த 10 கட்டளைகள், அந்த வாதைகளை நீங்க பார்க்கும்போது தெரியும். ஒரு இடத்துல மாத்திரம் இருளா இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல மாத்திரம் வெளிச்சமா இருக்குது. இதெல்லாம் அவங்க கண் கூட பாக்குறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு தூரமா இருக்கு. இது காலங்காலமா அவங்களுக்கு நடந்துட்டே வருது. ஆனா இங்க எரேமியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய சிந்தனையில், அதாவது தனக்கு சொந்தமான வார்த்தைகள் தேவன் சொன்னார் என்று சொல்லி அதை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க. அதுதான் தேவன் சொல்றாரு, இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய ஆடா இருக்கிறது. இந்த ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் தேவை இல்லையா? பூர்வ காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தேவன் என்ன பண்றாரு? அனுப்பி வச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் யாருன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு அந்த நேரத்துக்கு மாத்திரம் தேவைக்கு மாத்திரமே தேவனை சார்ந்து பிடித்து கொள்றாங்க. ஒரு காலகட்டம் அவருக்கு அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? திரும்பி தேவனை விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தெரியும் ஏசப்பா சீக்கிரமா வருவார். அதாவது நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனாலதான் கொஞ்சமா இருந்தாலுமே நம்ம ஆண்டவர் வந்தா இன்னைக்கு போவோன்ற ஒரு நிச்சயத்துல இருக்கும். சரியா? ஆனா நம்ம இந்த 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 டாபிக் நான் எடுத்தேன்னா கடைசி காலத்துல அநேக தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் நிரம்பி இருக்கிறாங்க. சரியா? இவங்க என்னவா சொல்றாங்கன்னா தேவனுடைய வருகை தாமதமா இருக்கும், தேவனுடைய வருகை தாமதமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்க்க தரிசனமாய் சொல்றாங்க இல்லையா? தேவனை விட்டு தன்னுடைய ஆடுகளை தேவன் என்ன பண்றாரு? என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு இல்லையா? ஆனா இங்க இருக்கிற மேய்ப்பர்கள், அதாவது ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு அவர்கள் பிரித்து செல்லுகிறார். அதாவது தேவனை விட்டு என்ன பண்றாங்க? அவர்களுக்கு கொடுத்த ஆடுகளை சரியான வழியில நடத்தாம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசி 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 மந்தமாக்கி அவங்களை என்ன பண்றாங்க? தேவனை விட்டு விலக்கிடுறாங்க. இதேதான் பூர்வ காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்களுக்கு சொல்லப்படாத காரியங்கள், தேவனால் உரைக்கப்படாத காரியங்களை என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? மக்களுக்கு சொல்லி சொல்லி அதை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறேன், ஆனா என்னோட ஆடுகள் சிதறி போகும் பொழுது அதை பார்த்துட்டனால இருக்க முடியாது. ஒரு நாள் நானு
வருவேன். நான் வரும் பொழுது உங்களிடத்துல நான் கணக்கு கேட்பேன், நியாயம் விசாரிப்பேன். அதாவது நம்ம வந்து கண்டிப்பா இந்த பூமியில பிறந்தா நமக்கு என்ன இருக்கு? மரணம் உண்டு. ஆனா இப்ப இருக்கிறவங்க போதிக்கிறது என்னன்னா மரணம் இல்லை அப்படின்னு போதிக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணுது? மரணம் இல்லை என்று போதிக்கிறது. அது தவறு. ஏன்னா கடவுள் ஏசப்பாவே இந்த பூமிக்கு வந்து மரிச்சிருக்கிறார் இல்லையா? அவர் மரிச்சது நிமித்தம் தான் நமக்கு ரட்சிப்பு, நம்மளுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிச்சு. அவர் மரிக்காம இருந்திருந்தா நமக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆனா சாவாமை ஒன்று இருக்குன்னு சொல்லி சாவாமை குறித்து அவங்க தவறாய் போதிக்கிறார்கள். ஆத்ம பாரம் இல்லாதபடிக்கு அவர்கள் இருக்கிறாங்க. அதாவது இங்க யோவான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஆனா அவர் ஜீவனையும் கொடுத்த தேவனா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் என்ன, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பரிசுத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், ஏசப்பாவோடு நம்ம நடக்க வேணும்னா அவர் தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தம் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பொறுத்து போவார். தன்னுடைய ஆடுகளுக்காக ஒரு காலகட்டம் மாத்திரம்தான் அவர் என்ன பண்றாரு? பொறுத்து போகிற தேவனா இருக்கிறார். அவர் மறுபடியுமாக இந்த பூமிக்கு வரும் பொழுது, மறுபடியுமாக ராஜாவா இந்த பூமிக்கு வரும் பொழுது, மறுபடியுமாக அவர் வந்து ஒரு நியாயாதிபதியா இந்த பூமிக்கு வரும் பொழுது சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார். ஆனா அந்த மேய்ப்பன் இடத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? நியாயம் விசாரிப்பார். இந்த ஆட்டை நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். அதாவது ஒரு சும்மா இப்போ ஒரு நான் இப்போ ஒரு நிறைய ஆட்டு மந்தை வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆள் வேணும் வேலைக்கு. அப்போ நான் ஒரு ஆளை வந்து என்ன பண்றேன்? நியமிக்கிறேன். அந்த ஆள்கிட்ட நான் சொல்லுவேன், நான் உனக்கு ஒரு 100 ஆட்டை கொடுத்துருக்குறேன், இந்த 100 ஆட்டையும் நீ டெய்லி பார்த்துக்கணும், சரியா? நான் டெய்லி வந்து எண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. இப்போ நான் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். அவன் என்ன பண்றான்? அந்த வேலையை கரெக்டா செய்யணும். டெய்லி ஒவ்வொரு ஆடு தொலைஞ்சு போகுது, டெய்லி ஒவ்வொரு ஆடு தொலைஞ்சு போகுது. அப்போ ஓனர் நான் என்ன பண்ணுவேன்? கேள்வி கேட்பேன். அப்போ தேவன் பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த காலகட்டத்துல சபையில இருக்கிற போதகர்கள்ட்ட தேவன் வந்து கணக்கு கேட்பார். கணக்கு கண்டிப்பா கேட்பார். என்னுடைய ஆடுகளுக்கு என்ன ஆச்சு? நான் உனக்கு ஒரு கூட்ட ஜனத்தை கொடுத்தேன், ஒரு மந்தைய கொடுத்தேன், அந்த மந்தைக்கு உன்னை ஒரு தலைவன் ஆக்கினேன், அந்த மந்தையோட மேய்ப்பனா நான் உன்னை ஆக்கினேன். ஆனா அந்த மேய்ப்பனா இராதபடிக்கு நீ என்ன பண்ண? நீ உன்னுடைய ஆடுகளே என்ன பண்ணிட்ட? வெட்டி பிரியாணி போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ தேவனும் அதை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையே நான் கொடுத்துட்டேன், என்னுடைய உயிரையே நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா அவரு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் படிங்களேன், 13 படிங்களேன். யோவான் 10:13. வேலை செய்கிறவனாகிறார், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். இந்த வசனம் பாத்தீங்கன்னா கூலியால் கூலிக்காக வேலை செய்கிற ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். இப்ப இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இததான் சொல்றாங்க. எனக்கு பணம் முக்கியம், என்னுடைய ஆடுகள் எனக்கு எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஒரு 100 கோடிக்கு ஒரு சர்ச்சு கட்டணும்பா, அதான் என்னுடைய டார்கெட். எனக்கு எந்த ஆத்மா எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பான்? தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அந்த ஆத்மாவை எப்படியாவது நான் பாதுகாத்து கொள்ளணும், அந்த ஆட்டுக்குட்டியை நான் எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் தான் நினைக்கணும். சரியா? அடுத்த வசனம் படிங்களா. நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். ஏசப்பா உங்களையும் என்னையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அந்த ஆடுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அந்த ஷெப்பர்டுன்றது வந்து மேய்ப்புன்றது வந்து ஒரு டாபிக். ஏசப்பாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் நல்ல மேய்ப்பரே கிடையாது. சரியா? நீங்க சொல்லிக்கலாம், நான் ஒரு மேய்ப்பனா இருக்கிறேன், நான் மேய்ப்பன் ஊழியம் இருக்குது, நான் செய்யறேன் அப்படின்னு செய்யலாம். ஆனா நல்ல மேய்ப்பன்னு சொல்லி ஏசப்பாக்கு மாத்திரம்தான் பேர் இருக்கு.
ஏன்னா அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். வேற யாரையுமே நீங்க போய் சொல்லவே முடியாது நல்லவன் சொல்லி, இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நல்லா யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சத்தத்தை என் ஆடுகள் கேட்கும். கேட்கும், அறிந்திருக்கும்னா அவர் அனுதினமும் அவர் அந்த ஆடுகளோடு பேசுறாரு. இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்கு. அந்த ஆட்டு மந்தையில சலீம் பிரதர் இருக்காரு, நான் இருக்கிறேன், நான் தான் ஓனர், நான் தான் அந்த ஆடை பார்த்துட்டு இருக்கேன். நான் சலீம் பிரதர்கிட்ட போய் சொல்றேன், பிரதர் அந்த ஆடை போய் பார்த்துக்குங்க, அதுங்களை கூப்பிடுங்க, இங்க வரும்னு சொல்லி. அவர் போய் கூப்பிட்டா அவருடைய சத்தத்துக்கு அந்த ஆடுகள் என்ன பண்ணும்? கேட்காது, அதுக்கு தெரியாது. ஆனா அதே இடத்துக்கு போய் நான் கத்துனேன்னா அந்த ஆடுகள் என்ன பண்ணும்? திரும்பி வரும். அததான் ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய ஆடுகளுக்கு என்னுடைய சத்தம் தெரியும், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஆடுகளுக்கு என்ன தெரியும்? என்னுடைய சத்தம் கேட்கும். அதாவது இந்த ஆடு ரொம்ப முக்கியம். அவர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆட்டை குறிச்சு ஏன் பேசுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டை தவிர வேற எதுவும் தெரியாது. அதுதான் அவங்களுடைய பூர்வீகம், பொழப்பு எல்லாமே. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? ஆட்டை குறித்தும் மேய்ப்பனை குறித்தும் இங்க பேசுறாரு. அதாவது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இந்த காலகட்டத்துல சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஆடுகளுக்காகவும் பேசுறது கிடையாது. அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகிறதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு தேவை. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, கீழே படிங்களா, 16 படிங்களா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அதாவது என்ன சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இல்ல, இவங்க இல்லாம இன்னும் ஒரு கூட்ட ஜனம் ஆடுகளும் இருக்கு எனக்கு. அவங்களுக்காகவும் தான் நானு வந்திருக்கிறேன். படிங்க சிஸ்டர். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஒரே மந்தையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மளையும் ஒரே ஜனங்களா எப்ப ஆக்குவார்னா அவர் மரிச்சதுக்கு அப்புறம். இப்ப நம்ம எல்லாம் ஒரே மந்தை தான். ஏசப்பா மாத்திரம் தான் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் யாரு? ஏசப்பா மாத்திரம் தான். இப்ப என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும் சரி, நம்மளாகட்டும் சரி, எல்லாருமே இப்ப அவருக்கு ஒண்ணு. அவரு ஒரே மந்தையாய் ஆக்கிட்டாரு. அவர் ஒருவரே தான் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். இப்ப யார் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாரு? ஏசப்பா மாத்திரம் தான். அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் நல்ல மேய்ப்பரா இருக்கிறாருன்னா, தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதாவது அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆடு போய் குழியில விழுந்துருச்சுன்னா இந்த 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணுவான்? அந்த குழியில அவனே இறங்கி அந்த ஆடை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி. ஒருவேளை ஆடையும் காப்பாற்ற முடியாம அவன் குழியில விழுந்து அவனும் மரிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அததான் தேவன் சொல்றாரு, இந்த ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதுக்கு தேவன் என்னவா இருக்கிறாரு? தயாரா இருக்கிறாரு. அதுதான் விரும்புறாரு. அததான் அவரு செய்தார். நமக்காக அநேக ஜனங்கள் நமக்காக ஜெபம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு ஒரு தேவன் உண்டு. நம்மளுடைய ஜெபத்தை மாத்திரம்தான் அவர் என்ன பண்றாரு? கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஐயோ என் பிள்ளை என்கிட்ட பேசாதா, ஐயோ என் பிள்ளை என் பையன் என் கூட பேச மாட்டானா அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கிறார். அவர் தான் நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு, ஒரு நல்ல தாயா இருக்கிறாரு, ஒரு நல்ல நண்பனா இருக்கிறார், இல்லையா? ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவர் நம்ம அவரை தேடி போல, நம்ம அவரை தேடி போவே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு நம்மளை தேடி அவர் வந்த தேவனா இருக்கிறார். என்ன பண்றாரு? நம்மளை தேடி வந்த ஒரு தெய்வன். நம்மளை தேடி வந்த தெய்வன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அடுத்த படிங்க சிஸ்டர். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அதாவது தன் ஜீவன், ஏசப்பா என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவனை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அத பிதாவானவரும் என்ன பண்றாரு? அன்பா இருக்கிறாரு அவர் மேல. தன்னுடைய அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கறதற்காக என்ன பண்றாரு? அவரு அன்பா இருக்கிறார். அதாவது இந்த ஆடு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே முரட்டாட்டம் பண்ணிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா தான் இருக்கும். குட்டி ஆடா இருந்துச்சுன்னா இன்னும் முரட்டாட்டம் பண்ணும், சொல்ற பேச்சே கேட்காது. அந்த மேய்ப்பனுக்கு எவ்வளவு கோபம் வரும்.
ஆனா இவர் கோவமே பட மாட்டார். ஆனா கோவப்படுகிற நாட்கள் வரும். என்னைக்குன்னா ஒரு அடி அடிச்சாதான் அது என்ன பண்ணும், கீழ்ப்படியும். அந்த கீழ்ப்படியும் பொழுது அதுக்கப்புறமேட்டு அது கரெக்டான வழியில போகும். அதே மாதிரிதான் நம்மளும் பல நாட்கள் என்ன பண்ணுவோம், தேவனை விட்டு தூரமா இருப்போம், முரட்டாட்டம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அவர் பொறுமையா பார்த்துட்டே தான் இருப்பாரு. நீ போ, எவ்வளவு தூரம் போக முடியுமா போ. கடைசியில பாக்குற வரைக்கும் பார்ப்பாரு. ஓ இது சரியாகாதுன்னு சொல்லி ஒரு பட்டுன்னு ஒண்ணு வச்சாருன்னு வச்சுக்கோங்க, பேசாம ஆயிடுவோம். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும், நம்ம தேவனோட சார்ந்து அழகா கரெக்டா அவரோடு போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் என்ன பண்றாங்கன்னா, தேவனை விட்டு நம்மளை தூரமாய் பிரித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்கிற வசனமும் கேட்கிற வார்த்தைகளும் கேட்கிற தீர்க்க தரிசனங்களும் உண்மையான நமக்கு தெரியணும். நம்ம அநேக இடங்களுக்கு நம்ம போய் என்ன பண்றோம்னா, இந்த ஒரு ஊழியக்காரை பார்த்தோம்னா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு என் குடும்பத்துக்காக, அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்ன்றது தவறான விஷயம். ஏன்னா தேவன் உங்களுடைய ஜெபத்தை அதிகமாய் விரும்பி கேட்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக மற்றவங்கள்ட்ட அவரு பேச மாட்டார். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உங்க கூடயே அவரு பேசுவார். தன்னுடைய வார்த்தையின் நிமித்தம், வார்த்தையின் மூலியமாக என்ன பண்ணுவாரு, தேவன் உங்களோடு இடைப்படுவார். அப்போ ஒரு பாலசேகரன் சொல்லி ஒரு பாஸ்டர் நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, காணிக்கை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நான் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும்ன்றாரு. ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டாரு, இப்படி பேச மாட்டார். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, இப்படி பேச மாட்டார். அப்போ இந்த மாதிரி ஆட்களை தேடிதான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம மக்களும் என்ன பண்றாங்க, போய் அடிச்சு நவுத்துறதுதான், காசு கொடுக்க வேண்டியதுதான் எல்லாத்துக்கும். ஒரு ஜப கோபுரம் கட்டுறதுக்கு ஒரு 2000 3000, எங்க அம்மாலாம் ஜீசஸ் கால்ஸுக்கெல்லாம் அடிச்சு நவுத்துவாங்க. 10,000 20,000 12,000 கொடுப்பாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஏழை ஊழியக்காரங்களுக்கு யாராச்சும் ஒரு மிஷினரி கொண்டு போய் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நான் இங்கதான் பொருத்தனை பண்ணிருக்கேன், இங்கதான் கொடுக்குறேன்னு வாங்க. அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு நல்ல ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கன்ல போய் செட்டில் ஆயாச்சு இல்லையா? ஆனா தேவனுக்காக அடிக்கப்படுகிற அநேக மிஷினரி ஊழியக்காரர்களும் சரி, இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சர்ஸ், தெருவில் நின்று போதிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய கண்கள் என்னவா இருக்கு, குருடாதான் இருக்கு. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னா, ஏசப்பாவை போல இருக்கணும். கண்டிச்சு உணர்த்துகிற ஒரு மேய்ப்பனா இருக்கணும். நீங்க ஒரு தவறு செஞ்சீங்கன்னா தப்புன்னு சொல்லணும். அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய ஒரு காரியமா இருக்கு. அதான் நான் சொன்னல, ஒரு ஆட்டுக்குட்டி தவறு செஞ்சா அடிச்சாதான் அது கேட்கும். நீங்க அடிக்கலன்னா அது குறும்பு செஞ்சுட்டே தான் இருக்கும். தேவனுடைய வருகை இது சீக்கிரமா இருக்கும் பொழுது நம்ம துரிதமா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. கேட்கிற தீர்க்க தரிசனம்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வைக்கணும். நியூ இயர் அன்னைக்கு போட்டீங்கன்னா வரிசையா சொல்லுவார், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க. பூமி எதிர்ச்சி வரும், மழை வரும், வெள்ளம் வரும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க சொல்லலனாலும் அது என்ன ஆகும், நடக்கும். பர்டிகுலரா சொல்லணும். எலியா தீர்க்கதரிசியை போல சொல்லணும். மழை பெய்யாதுன்னா பெய்யாது, மழை வரும்னா வரும், அக்கினி இறங்கும்னா இறங்கும். அப்படி என்ன ஆகணும், ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் சொல்லி அடிச்சு விட்டுட்டு நம்மளும் இந்த வருஷம் தேவன் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய போறாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எதுவுமே நடக்காது. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல பார்ப்போமே. அந்த வசனங்களை ஒரு 4-5 வசனத்தை மட்டும் பார்ப்போம். 9 படிங்க, 23:9. எரேமியா அவருடைய பரிசுத்த வார்த்தை நிமித்தமும் நான் வெறுத்திருக்கிறேன். மனுஷனை போலவும் மதுபானம் மேற்கொண்டவனை போலவும் இருக்கிறேன். கீழே படிங்க சிஸ்டர். தேசம் உபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்கள் ஓட்டம் கொள்ளாதது. அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. கீழே படிங்க சிஸ்டர். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாத
பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரர்களாய் இருக்கிறார்கள், என் ஆலயத்தில் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எங்க பாக்குறாருன்னா ஆலயத்துல. தேவன் எங்க பாக்குறாரு? ஆலயத்துலதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதாவது இந்த ஜனங்களுக்கு, இந்த போதகர்களுக்கு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு தேவனுடைய ஆலயத்து மேல இருக்கிற ஒரு பயம் இல்லை, தேவன் மேல ஒரு பயம் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. இங்க எரேமியா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருக்கிற நிமித்தம் தேசத்துல என்னவா இருக்கிறாங்க? விபச்சாரக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பாவிகளும் பெருகி போயிருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க? பாவிகளும் பெருகி இருக்கிறாங்க. ஆனா அவருடைய ஆலயம் எப்படியா இருக்கிறதுனா, யார் நிரம்பி இருக்கிறா? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் என்னவா இருக்கிறாங்க? நிரம்பி இருக்கிறாங்க. அதை பார்த்து தேவன் எப்படியா என்னவா இருக்கிறாரு? தேவன் துக்கிக்கிறார். முன்னாடி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். தேவன் என்ன பண்றாரு? அவர் வேதனைப்படுறாரு. நான் சொல்லாத காரியத்தை இவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. நானு சொல்லாத தீர்க்க தரிசனத்தை அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சுய சித்தத்தினாலும் சுய சிந்தனையினாலும் தங்களுடைய கற்பனைகளினால் வருகிற காரியத்தை தேவன் சொன்னதா சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஜனங்களை, அதாவது தங்களுடைய ஆடுகளை என்ன பண்றாங்க? ஏமாத்தி போடுறாங்க. அப்ப அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, நம்பி அவர்களிடத்துல போகும் பொழுது அவர்களுக்கு என்ன வருது? ஒரு ஏமாற்றம் வருகிறது. இந்த காலத்திலயும் நம்ம அப்படிதான். அதாவது ஒரு வலி வேதனையில நம்ம போய் ஒரு ஊழியக்காரத்தை நம்ம போய் பேசும் பொழுது அவர்கள் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு ஆலோசனை சொல்லி தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கும் பொழுது அவங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை விட்டு நீங்க தீர்க்க தரிசனமா ஒரு சில காரியங்களை சொல்றேன்னு சொல்லி உங்களுடைய சிந்தனைக்கு வந்த காரியங்களை நீங்க சொல்லி அவர்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு என்னவா இருக்கும்? வேதனையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜனம் மறுபடியும் நம்மள்கிட்ட வரமாட்டாங்க. அதான் தேவன் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது நிர்வாணமாய், அவரை குறித்து யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருக்காரு? நிர்வாணமாய் தன்னுடைய சிலுவையில தொங்கும் பொழுது அங்க இருந்த அத்தனை ஜனங்கள், அதாவது அவர் குஷ்டரோகிகளை எத்தனையோ பேர்த்த சுகமாக்கினார் இல்லையா? எத்தனையோ குருடர்களை குணமாக்கினார். எத்தனையோ லெப்பரசிய போலியோ வந்தவங்களை, கை கால் வராதவங்களை என்ன பண்ணாரு? நடக்க வச்சாரு, பேச வச்சாரு, ஊமைகளை காது கேட்க வச்சாரு. இத்தனை ஜனங்களும் அங்க இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? இருந்திருப்பாங்க. தன்னை பெற்ற தாய் மரியாளும் அந்த இடத்துல இருப்பாங்க. 33 வயசு, அந்த 33 வயசுள்ள மனிதனை சிலுவையில நிர்வாணமாய் தொங்கிட்டு இருக்கும் போதே அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? உடம்பு முழுவதும் காயம், உடம்பு முழுவதும் அடி, உடம்பு முழுவதும் ரத்தம். அவரு சிரசில் இருந்த முள்ள இவ்வளவு நீட்டம் இருக்குமா? அந்த முள்ளு தலையில அடிச்ச உடனே அவருடைய தலையில அந்த முள்ளு பூந்து இந்த கண்ணு வழியா வெளியில வந்துச்சு. அவர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமும் இல்லையா? அவருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அப்பவும் பாத்தீங்கன்னா அவனுடைய பக்கத்துல இருந்த திருடன் என்ன பண்றாரு? அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்பவும் அந்த சிலுவையில என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடி இருக்கிறார். அப்பவும் தேவன் என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தின தேவனை இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? வித்துட்டு இருக்கிறோம். என்ன பண்றோம்? வித்துட்டு இருக்கிறோம். தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை. தேவனை குறித்து ஒரு என்ன சொல்றது? ஒரு வெக்கமுள்ள வேதனையும் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? பணத்தின் மேலேயே குறியா இருக்கும் பொழுது இந்த எரேமியா நாட்கள்ல நடந்தது போலதான் இப்பவும் கடைசி காலத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப ஜான் ஜெபராஜ் ஒரு ப்ரொஃபட்டிக் மீட்டிங் நடத்துறாங்க கேரளால. அதுல ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராங்க. இன்னும் அநேக தேசங்கள்ல இருந்து அநேக தீர்க்கதரிசிங்க வராங்க. தீர்க்க தரிசனம் வரத்தை யாரு கொடுப்பா? நீங்க இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் தீர்க்கதரிசி ஆயிரும். அவங்க நீங்க தீர்க்கதரிசியை எப்படி ஆகணும்னு சொல்லி கொடுப்பாங்க.
அப்போ தேவன் தானே தீர்க்கதரிசிகளை உண்டாக்குகிறது யாரு? தேவன் இல்லையா? அப்ப ஏன் தேவனை சார்ந்து இவர்கள் தேவனை குறித்து அவர்கள் சொல்லாதபடிக்கு அவர்களுடைய வாய்கள் எப்படி இருக்குது? மௌனமா இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கடைசி நாட்கள்ல எழும்புவாங்கன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதான் மத்தேயு 7:15 பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். மத்தேயு 7:15. மத்தேயு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவங்க என்ன தோலை போத்துட்டு வருவாங்க? ஆட்டுத்தோலை தான் போத்திட்டு வருவாங்க. ஆனா அவர்களுடைய இருதயத்துல பட்சிக்கிற ஓநாயா இருக்கிறார்கள். அதாவது நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, தேவன் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அவர் யாரு? ஏசப்பா ஒரு ஆட்டுக்குட்டி. அவரை போலவே நம்ம வந்தாதான் என்ன பண்ண முடியும்? நீங்க மற்றவங்கள ஏமாத்த முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையா இருங்கள். கடைசி நாட்கள்ல அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக போதகர்களும் எழும்பி வருவார்கள். உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுகிற வசனம், கேட்கிற வசனம் உண்மையா தேவனிடத்திலிருந்து வருதா, அதை எச்சரிக்கிற வசனமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு 4 நாள் ஜகவர் சாம்வேல் அவர் இந்த விஓசி பார்க்ல மீட்டிங் நடத்தினாங்க. பாட்டு மீட்டிங். ஃபுல்லா பாட்டு தான், டான்ஸ் தான். கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. யூடியூப்ல வரும், போய் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் தீமே பணம் தான். அவங்களுடைய மெயின் தீம் பணம் தான். ஒரு 1 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 கோடி 3 கோடியை எடுக்கிறது தான் அவங்களுடைய ஒரு பெரிய தீமா இருக்கு. அதாவது நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பானா ஏசப்பா போல இருப்பான். என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய ஆடுகளுக்காக நான் அரை ரூம்ல ஒரு ரூம்ல இருந்து உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவருடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகணும், எல்லாம் தீர்ந்து போகணும்னு சொல்லி என்ன பண்ணணும், அவர்களுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஒரு காரியமா இருக்குது. ஆனா இப்ப இருக்கிறவர்கள அப்படி இல்லை. அதாவது 1 பேதுரு 2:25, 1 பேதுரு 2:25, 1 பீட்டர் chapter 2 verse 25. ஆ 2:25, 1 பேதுரு 2. உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எங்க திருப்பப்பட்டிருக்கிறோம்? மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில். அதாவது மேய்ப்பரும் கண்காணியுமானவர், அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம யார் பக்கம் திரும்பணும்? ஒரு நல்ல மேய்ப்பனிடத்துல திரும்பணும். சரியா? ஒரு நல்ல மேய்ப்பனிடத்துல திரும்பணும். அவர் தான் ஒரு நல்ல கண்காணியா இருக்கிறாரு. கண்காணினா என்ன? ஒரு டவர் மேல நின்று எப்போது 24 ஹவர்ஸும் பார்த்துட்டே இருக்கிறது தான் ஒரு கண்காணியோட ஒரு வேலை இல்லையா? அதே மாதிரிதான் அவர் என்ன பண்றாரு, நம்ம 24 மணி நேரமும் அவர் என்ன பண்றாரு, நம்மளையவே பார்த்துட்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் தன்னுடைய உள்ளங்கையில என்ன பண்ணியிருக்காரு, வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவையில மரித்து இருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவையில என்ன பண்ணாரு, நிர்வாணமா இருந்தார். உனக்காகவும் எனக்காகவும் தான், நம்மளுடைய பாவத்திற்காக தான் தேவன் என்ன பண்றாரு, மரித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் மறுபடியுமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் இந்த டைம் வரும்பொழுது நியாயாதிபதியா வரப்போகிறார். நான் ஏன் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிட்டே இருக்கேன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் எப்பொழுதுமே இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். தேவன் மேல என்ன இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். உங்களுடைய ஆத்மாக்கு யார் பதில் சொல்லணும்? என் ஆத்மாக்கு என் பொண்டாட்டியா சொல்லுவாங்க? நம்ம தான் சொல்லணும். அப்ப தேவன் வரும்பொழுது உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவாரு, நியாயம் விசாரிப்பார். இந்த டைம் வரும்பொழுது அவர் அடிக்க மாட்டார், அடி வாங்க மாட்டார், அடி கொடுப்பார். என்ன பண்ணுவாரு, இந்த டைம் வரும்பொழுது அடி வாங்க மாட்டாரு, அடி கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு? நமக்கு தான் கொடுப்பாரு. தேவனுடைய வசனத்தை ஜாக்கிரதையா கேட்க வேண்டும்.
நீங்க ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போனீங்கன்னா எழுதி வைங்க அவர் என்னன்னா சொல்றாருன்னு, அந்த வருஷத்துல நிறைவேறுதான்னு பாருங்க, டிக் அடிங்க. அப்படி நிறைவேறலைன்னா அது பொய் தீர்க்க தரிசனம், அவர் கற்பனையில சொல்லுகிற காரியமா இருக்கும்.